வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகில் இருக்கிற கிராமத்தை சேர்ந்த பெண்கள் ஒன்று சேர்ந்து கலெக்டர் கிட்ட போய் எங்கள் கிராமத்தில் மது கடை வைக்கணும்னு மனு கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். எல்லா பெண்களும் மது கடைகளை மூடுங்கன்னு தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கிராமத்து பெண்கள் மதுக்கடை வேணும்னு ஏன் கேட்குறாங்க யோசிக்கணும். அந்த பெண்கள் கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துட்டு வெளியே பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எங்கள் ஊருக்கு சாராய கடை வேணும்னு கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்கோம். எங்கள் ஊரில் சாராய கடை இல்லாததுனால எங்கள் வீட்டு ஆண்கள் எல்லாம் குடிக்கணும்னா 20 கிலோமீட்டர் தூரம் போய் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அங்கேயே குடிச்சிட்டு விழுந்துடுறாங்க. சில சமயம் வர வழியிலே எங்கேயாவது விழுந்து கிடக்குறாங்க. நாங்கள் தான் அவங்கள தூரம் போயிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. எங்கள் ஊரில் டாஸ்மாக் கடை இல்லாதனால கள்ள சாராயம் அதிகரிச்சிட்டு இருக்கு. அதை வாங்கி குடித்தா உயிருக்கு ஆபத்து வருமோன்னு பயமாக இருக்குது. உழைக்கிற பணம் வீணாக போனால்